ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல் லவ் டாக்ஸ். இன்றைக்கி இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவங்க ஆன்லைனில் மீட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க 2 பேரும் பழகி, அதுக்கப்புறம் நேரடியாக மீட் பண்ணுவாங்க. இதுக்கு முக்கியமாக ஹெல்ப் பண்ணுறது என்ன அப்படின்னா, இந்த டேட்டிங் அப்ளிகேஷன்ஸ். இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா, டிண்டர், பம்பிள்ஸ் அப்படிங்கிற ரொம்ப ஃபேமஸான அப்ளிகேஷன்ஸ் வந்து எல்லாருமே மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க. இந்த அப்ளிகேஷன்ஸோட ரியாலிட்டி என்ன? உண்மையாகவே நீங்கள் டேட்டிங் அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பொண்ணு கிடைப்பாங்களா? இல்லை உங்களுடைய பணம் வேஸ்ட் ஆகுமா? அப்படிங்கிற ரியாலிட்டி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலோட நோக்கம் நெகட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்கிற பசங்களை பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்கு மாற்றி சக்ஸஸ் ஆகிறது மட்டும்தான். ஏன் இந்த வீடியோவை மேக் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா, நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்கும் பொழுது நிறைய டேட்டிங் அப்ளிகேஷன்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது, அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மட்டும்தான் நிறைய பேர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, தமிழில் வந்து இதற்கான வீடியோஸ் அதிகமாக இல்லை. நிறைய பேர் இந்த டேட்டிங் அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணி நிறைய அமௌண்ட்டை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஏன் டேட்டிங் அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணியும் நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவோட எண்டில் நீங்களே தெரிஞ்சுக்கிருவீங்க. ஃபஸ்ட்டு இந்த டேட்டிங் அப்ளிகேஷன்ஸ் யாரெல்லாம் டார்கெட் பண்ணி உருவாக்கப்படுது அப்படின்னா, பசங்களை டார்கெட் பண்ணி தான் உருவாக்கப்படுது. மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா, விமன்ஸ் ஃபேவராக தான் இதில் இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கும். பசங்களோட வீக்னஸை எப்படி மணியாக மாற்றுறது, அதாவது பணமாக மாற்றுறது அப்படிங்கிறதுக்கான நிறைய ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி இந்த டேட்டிங் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே செயல்படுது. அதில் 90% டேட்டிங் அப்ளிகேஷன்ஸ் இப்படி தான் செயல்படுது. இதுதான் ரியாலிட்டி. மேக்ஸிமம் இந்த டேட்டிங் அப்ளிகேஷன்ஸ் கம்பெனிஸில் எப்படிலாம் அட்வர்டைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிற பெண்களோட கனெக்ட் பண்ணி ரிலேஷன்ஷிப்பை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. இது ரியாலிட்டி அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. சுற்றி இருக்கிற நிறைய பெண்கள் இருக்கலாம், ஆனால் அவங்களும் டேட்டிங் அப்ளிகேஷன்ஸில் ப்ரொஃபைல் வச்சுருக்கணும். ஆனால் ரீசெண்டாக வந்த ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னா, டேட்டிங் அப்ளிகேஷன்ஸில் இருக்கிற மேக்ஸிமம் ப்ரொஃபைல்ஸ் அதாவது பெண்களோட ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே ஃபேக்கான ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டடி சொல்லுது. ஏன் அப்படின்னா, இந்தியா மாதிரியான நாடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பார்ட்னரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்ம மேட்ரிமோனியல் சைட்டுக்கு தான் போவோம். இல்லை அப்படின்னா நம்ம ரிலேட்டிவில் இருக்கிற ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து திருமணம் பண்ணுவோம். அப்படி இருக்கும் பொழுது டேட்டிங் அப்ளிகேஷன்ஸில் போய் யாருமே இன்றைக்கி வந்து தன்னோட பார்ட்னரை தேடுறதில்ல, முக்கியமாக இந்தியா மாதிரியான நாடுகளில். ஃபாரினில் இந்த டேட்டிங் அப்ளிகேஷன் ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னா, கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகுது. அமெரிக்காவில் 3ல் 1 திருமணம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டேட்டிங் அப்ளிகேஷன் மூலயமா நடக்கிறதா சொல்லப்படுது. ஃபாரினை பேஸாக வச்சு உருவாக்கப்பட்ட இந்த சாஃப்ட்வேர், இந்த டேட்டிங் அப்ளிகேஷன்ஸ் இந்தியாவில் ஏன் ஒர்க் அவுட் ஆக மாட்டுது அப்படின்னா, அதுக்கு முழு காரணம் நம்மளுடைய கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன் தான். அதையும் தாண்டி நம்ம வந்து ஒரு பார்ட்னரை கண்டிப்பாக இந்த மாதிரியான வெப்சைட்டில் போய் தேடுறதுக்கு யாரும் விரும்புறது இல்லை. 2வது, நீங்கள் டேட்டிங் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணியும் உங்களுக்கு ஏன் பொண்ணோ இல்லை பையனோ கிடைக்க மாட்றாங்க அப்படின்னா, இந்தியா மாதிரியான கண்ட்ரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா, சோசியல் மீடியாஸ்லேயோ இல்லை வேறு எந்த ஒரு ப்ரொஃபைலுமே பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய ஒரிஜினலான டேட்டாவை கொடுக்குறதே இல்லை அப்படின்னு ஒரு ரிசர்ச் சொல்லுது. அதனாலேயே நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு நேமில் க்ரியேட் பண்ணுவோம், ஏதோ ஒரு நடிகரோட ஃபோட்டோ போடுவோம், இல்லை நடிகையோட ஃபோட்டோ போடுவோம். இந்த மாதிரியான ஃபேக்கான ப்ரொஃபைல்ஸை நிறைய பேர் க்ரியேட் பண்ணி, அதாவது மேக்ஸிமம் இன்றைக்கி இருக்கிற டேட்டிங் ப்ரொஃபைல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒன் டே ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் நிறைய பேர் இந்த டேட்டிங் அப்ளிகேஷனுக்குள்ளேயே போகிறாங்க. 3வது பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த டேட்டிங் அப்ளிகேஷன்ஸை பேஸாக வச்சு நடக்கிற சீட். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபேக்காக ஒரு ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணி நிறைய அமௌண்ட்டை வேறவங்ககிட்ட இருந்து ஆட்டையை போட்டுறாங்க. அதனாலேயே இந்தியா மாதிரியான கண்ட்ரீஸில் இந்த டேட்டிங் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் பயப்படுறாங்க. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டேட்டிங் கம்பெனியே அங்கே இருக்க ப்ரொஃபைலில் இருக்கிறவங்கள சீட் பண்ணுறாங்க. அவங்களோட ஏஜ் அதிகமாச்சு அப்படின்னா அவங்கக்கிட்ட அதிகமான அமௌண்ட் வசூல் பண்ணுறாங்க. அதுவே ஒரு ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாவே அவங்க வந்து ஒரு ப்ரீமியமாக ஒரு அமௌண்ட் கேட்குறாங்க. அவங்களே நிறைய அவங்களுடைய கஸ்டமருக்கு சீட் பண்ணுறதுனால நிறைய பேர் இதை யூஸ் பண்ணுறதில்ல. நம்ம ஏன் இந்த டேட்டிங் அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கான சில ரீசன்ஸை இப்போ நான் சொல்கிறேன். முதல் ரீசன் என்ன அப்படின்னா, நீங்கள் டேட்டிங் அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணும்பொழுதே உங்களுடைய கான்ஃபிடன்ட் லெவல் அண்ட் செல்ஃப் எஸ்டீம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து இந்த ப்ரொஃபைல், அதாவது இந்த டேட்டிங் அப்ளிகேஷன்ஸாக ரைட் சைடு நீங்கள் ஸ்வைப் பண்ணும்பொழுது ஆப்போசிட்டில் இருக்கவங்களும் இன்ட்ரெஸ்டட் கொடுக்கணும். நீங்கள் தொடர்ந்து ரைட் சைடு ஸ்வைப் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, யாருமே இன்ட்ரெஸ்டட் கொடுக்கல அப்படின்னா உங்களை பற்றியே நீங்களே ஒரு லோவாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. நம்ம இதுக்கு கூட ஒருத்தர் இல்லையா, தொடர்ந்து நம்மளுக்கு ரிஜெக்ஷன் மட்டுமே வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கான்ஃபிடன்ட் லெவல், அதுக்கப்புறம் உங்கள் மேலே இருக்கிற வேல்யூ உங்களுக்கே டவுட்டாக வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த டேட்டிங் அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது நிறைய பேரோட கான்ஃபிடன்ட் லெவலை டவுன் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது.
2வது வேஸ்ட் ஆஃப் மணி. உங்ககிட்ட நெறைய பணம் இருந்துச்சு அப்படின்னா, இந்த டேட்டிங் அப்ளிகேஷன்ஸ யூஸ் பண்ணலாம். இல்ல அப்படின்னா, நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணவே கூடாது. காரணம் எதுக்கு எடுத்தாலும் ஒரு ப்ரொஃபைல நீங்க ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா மணி கேட்குறாங்க. உங்களுடைய ஏஜ டிபெண்ட் பண்ணி அவங்களுடைய அமௌண்ட்ட வந்து உங்ககிட்ட கேட்பாங்க. 3வது வந்து யாராவது உங்களுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அத பார்க்கணும் அப்படின்னா, இவ்வளோ அமௌண்ட் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நெறைய டேட்டிங் அப்ளிகேஷன்ஸ் வந்து இத ஒரு வியாபாரமா மாத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்ககிட்ட மணி அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னா, நீங்க கண்டிப்பா டேட்டிங் அப்ளிகேஷன்ஸ யூஸ் பண்ணலாம். 3வது விஷயம், நீங்க டேட்டிங் அப்ளிகேஷன்ஸ யூஸ் பண்றீங்க. உங்களுக்கு ஒரு பொண்ணே கிடைச்சுட்டாங்க. இருந்தாலும் ஆன்லைன்ல பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ஃபேக்கான நெறைய டேட்டாஸ ஷேர் பண்ணியிருப்பீங்க. ஆனா ரியலா மீட் பண்ணும்பொழுது உங்க 2 பேருக்கு இடையில வேவ் வந்து மிஸ்மேட்ச் ஆகும். அந்த டைம்ல உங்களுடைய லைஃப் வந்து ரொம்ப பாதிக்கப்படும். அதாவது உங்க எக்ஸ்பெக்டேஷனுக்கும், ரியாலிட்டிக்கும் நெறைய டிஃபரெண்ட் இருக்கும். அந்த டைம் கண்டிப்பா 2 பேரும் டிசப்பாயின்ட்மென்ட்டா தான் ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே ப்ரோ. நான் எப்படி தான் ஒரு பொண்ணுகிட்ட ரிலேஷன்ஷிப் உருவாக்குறது அப்படின்னா, இவ்வளோ காசு கட்டி இந்த டேட்டிங் அப்ளிகேஷன்ஸ யூஸ் பண்றதுக்கு பதிலா, ஃப்ரீயா நீங்க Facebook, Insta அந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ யூஸ் பண்ணலாம். அங்க எனக்கு பொண்ணு கிடைக்கல. நான் நெறைய மெசேஜ் அனுப்புறேன். எனக்கு ரிப்ளே வரமாட்டுது அப்படின்னா, அது உங்களுடைய மிஸ்டேக் மட்டும் தான். உங்களுடைய ப்ரொஃபைல நீங்க ஸ்ட்ராங்கா டெவலப் பண்ணிட்டு ஒரு பொண்ணுக்கு நீங்க மெசேஜ் அனுப்பும் பொழுது கண்டிப்பா ரிப்ளே வரும். ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய ப்ரொஃபைல ஸ்ட்ராங்கா நீங்க மாத்துங்க. அதுக்கு நீங்க நெறைய போஸ்ட் போடுங்க. உங்ககிட்ட இருக்க என்ன திறமை இருக்கோ அத வந்து எக்ஸ்போஸ் பண்ணுங்க. அப்படி பண்ணும் பொழுதே உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து கொஞ்சம் செலிபிரிட்டியா மாறும் பொழுது, நெறைய பொண்ணுங்க உங்களுக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, Facebook, Instaலாம் பார்த்தீங்க அப்படின்னா காசே கிடையாது. இந்த கன்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நீங்க டேட்டிங் அப்ளிகேஷன்ஸ யூஸ் பண்ணி ஏமாந்துருந்தீங்க அப்படின்னா, அதையும் நீங்க பதிவு பண்ணலாம். அது வந்து இன்னொருத்தருக்கு கண்டிப்பா உதவிகரமா இருக்கும். இந்த மாதிரியான கன்டென்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, தொடர்ந்து நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கன்டென்ட் பிடிக்கல அப்படின்னா, நீங்க தாராளமா டிஸ்லைக் பண்ணலாம். இன்னொரு கன்டென்ட்ல உங்கள நான் சந்திக்கிறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.